எல்லோருக்கும் வணக்கம். கடந்த வீடியோக்களில் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அஷ்டாங்க யோகத்தில் நிறைவில் கைகூடக்கூடிய இந்த அஷ்டம சித்துவை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் இந்த அஷ்டம சித்தில் மொத்தம் 8 சித்துகள் இருக்குது. அதில் 5வது சித்தான பிராப்தினா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிராப்திங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அண்ட சராசரங்கள் முழுவதும் பரவி கிடக்கிறது பேர் தான் இந்த பிராப்திங்கிற சித்தி. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் தன்னோட உடம்பை இந்த பிரபஞ்சம் முழுவதும் கரைக்கிறதுக்கு கூடிய இந்த பால்வெளி மண்டலம் முழுவதும் தன்னோட உடம்பை விரிவாக ஆக்கி உருவமே இல்லாமல் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கு தான் இந்த பிராப்திங்கிற சித்தி. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். எல்லா இடத்துலையுமே சிவன் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது. சிவன்கிறவர் திருவண்ணாமலையில் காலைல அபிஷேகம் பண்ணும்போது அங்கே போய் நிற்கிறதும், அடுத்த டைம் ஆச்சுன்னு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வர்றதும், அடுத்த நேராக காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறதும், இப்படி சிவனானவர் தன்னோட கோயில்களில் எப்பப்பெல்லாம் அபிஷேகம் நடக்குதோ அப்பப்பெல்லாம் அங்கங்கே போயிட்டுருக்க மாட்டார். ஆனால் எந்த இடத்துல எந்த வித பூஜை புனஸ்காரங்கள் நடந்தாலும் அத்தனையுமே அவர் ஏற்றுக்கொள்வார். அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையுமே வியாபித்து இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கிறிஸ்டினாகவும் இருக்கலாம், முஸ்லீமாகவும் இருக்கலாம், இல்லை மற்ற மதங்களாகவும் இருக்கலாம். நான் சொல்லுகிற விஷயம் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜி இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக பரவி இருக்குது. அதுபோல் தன்னுடைய உடலை எல்லா இடத்திலும் பரவி வைக்கக்கூடிய ஆற்றலை பெறுவது இந்த பிராப்திங்கிற சித்தி. அதாவது உடம்பில் உள்ள வாயுவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இந்த பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இது எல்லாத்தையுமே தன்னோட கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இந்த பஞ்சபூதங்கள் அத்தனையுமே ஆட்டி வைக்கவும் முடியும். அதாவது தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த பஞ்சபூதங்களை ஆட்டி வைக்கிற சக்தியும் இந்த பிராப்திங்கிற சித்தி கிடைச்சா உங்களுக்கு வந்துடும். அதாவது நீங்கள் டிவியில் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, விண்வெளியில் ராக்கெட் அனுப்புறது, சேட்டலைட் அனுப்புறது, சந்திரனுக்கு போகிறது, மற்ற கிரகத்துக்கு போகிறது, இப்படி எல்லாமே நம்ம ஊர் விஞ்ஞானிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது உங்களுக்கு பூமி எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியும், பூமிக்கு வெளியில் இருக்கிற 9 நவகிரகங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியும், அதுக்கு வெளியில் இந்த சூரிய குடும்பங்களானது எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த சூரிய குடும்பத்தையும் தாண்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த பால்வெளி மண்டலத்தில் கோடிக்கணக்கான புள்ளியான ஏகப்பட்ட சூரிய குடும்பங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே இந்த பிராப்திங்கிற சித்தியை அடைஞ்சிட்ட ஒரு ஆள் தன்னுடைய உடம்பை இந்த பூமிக்கு அப்பாற்பட்டு வெவ்வேறு கிரகத்துக்கு கொண்டு செல்ல முடியும். வெவ்வேறு எல்லா இடத்துலையும் இந்த பிரபஞ்சத்தில் வியாபித்திருக்க முடியும். இந்த பூமி எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசுக்கு தன்னோட உடம்பை மாற்றிக்கொள்ளவும் முடியும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் காற்றோடு காற்றாக பறந்து விரிந்து எல்லா உயிர்களும் இந்த பிரபஞ்சத்தில் வாழுது. அப்படின்னா நம்மளோட உடம்புக்குள்ளேயும் எல்லா உயிர்களையும் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு இந்த சித்தர்களால் இந்த அண்டவெளி முழுவதும் பால்வெளி மண்டலம் முழுவதும் தன்னுடைய சக்தியை வியாபித்திருக்க முடியும். எப்படி இந்த உலகத்தில் எந்த இடத்துல எந்த கோயிலில் என்ன அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடந்தாலும் அது இறைவனுக்கு போய் சேருதோ, அதே போல் இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தையுமே கட்டுப்படுத்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பால்வெளி மண்டலம் முழுவதும் தனது சக்தியை விரிவுபடுத்தக்கூடிய ஆற்றலை பெறுவது இந்த பிராப்திங்கிற சித்தி. இந்த சித்தி பெற்ற சித்தர்கள் தன்னுடைய உருவத்தை பல கோள்களாக கூட மாற்றிக்கொள்ளலாம். திடீர்னு பூமியிலேருந்து வேற ஒரு கோயிலுக்கு போய் உட்காரலாம். அந்த கோயிலேருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் அரை நொடியில் ஒரு கண்டம் விட்டு கண்டம் தாவுறது, ஒரு கிரகம் விட்டு கிரகம் தாவுறது, இது போன்ற எல்லா சித்துகளையும் இந்த பிராப்தி சித்தியில் செய்யலாம். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய இந்த சூரியக்கலை சந்திரக்கலை அப்படிங்கிற இந்த நாடியில் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து இந்த சுழுமுனையில் நீங்கள் ஒரு சின்ன பொட்டு போல் ஒன்றாக அடக்கி அதை நீங்கள் தியானம் செய்யும் பொழுது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் ஷார்ட் ஆகும்போது எப்படி ஒரு தீப்பொறி வருமோ அதுபோல் இந்த வலது நாசியில் உள்ள காற்றையும் இடது நாசியில் உள்ள காற்றையும் ஒன்றாக கலந்து ஒடுக்கி உங்களுடைய சுழிமுனையில் நீங்கள் தியானித்து யோகம் செய்து பழகி வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஆற்றலானது உங்களுக்கு கைகூடி வரும். இப்படி இந்த பிராப்திங்கிற சித்தி பெற்ற யோகி தன்னுடைய உருவத்தை எந்த கோள்களாக வேணாலும் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த காற்றில் தன்னோட சக்தியை எந்த அளவுக்கு வேணாலும் விரிவாக பயன்படுத்தி கொள்ள முடியும்.
நீங்கள் இந்த சூரியக்கலையும் சந்திரக்கலையும் எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில சூட்சமங்கள் உண்டு. திருமூலர் திருமந்திரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் உங்களுடைய மூக்கில் இடது நாசியிலே வரக்கூடிய சந்திரக்கலையில் காற்று வரும்போது நீங்கள் அந்த எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும் என்பது திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அது எப்படிங்க மூக்கில் வர்ற காற்று நம்ம இஷ்டத்துக்கு எப்படி மாற்றலாம், வலது நாசிலேருந்து இடது நாசிக்கு, இடது நாசிலேருந்து வலது நாசிக்கு எப்படி மாற்ற முடியும்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நீங்கள் வீட்டில் கட்டிலில் படுத்திருந்தாலும் சரி, இல்லை கீழே பாய் போட்டு தரையில் படுத்திருந்தாலும் சரி, அப்படி படுக்கும்போது உங்களுடைய மூக்கின் துவாரத்தில் உங்களுடைய விரல்களை வச்சு வலது நாசியில் காற்று வருதா இடது நாசியில் காற்று வருதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இப்போ வலது நாசியில் உங்களுக்கு காற்று அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் படுத்துக்கிட்டே கையை கீழே வச்சு கைக்கு மேலே தலையை வச்சு அதாவது வலது பக்கம் திரும்பி படுத்து பாருங்கள். அதாவது ஒருக்கணிச்சு படுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வலது பக்கம் திரும்பி படுத்து ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் வலது நாசியில் உள்ள காற்று நீங்கள் தொட்டு பாருங்கள், அது இடது நாசிக்கு மாறிடும். அதுபோல் இடது நாசியில் உங்களுக்கு காற்று வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் இடது பக்கம் கையை கீழே வச்சு அந்த கைக்கு மேலே தலையை வச்சு இடது பக்கம் ஒருக்கணிச்சு படுத்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பாருங்கள், இந்த இடது நாசிலேருந்து வலது நாசிக்கு காற்று தாவிடும். முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அது வந்துச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது நல்லது விஷயங்கள் போகிறீங்க, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்க, அந்த காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போதே உங்களுக்கு வலது நாசியில் காற்று வருதா இடது நாசியில் காற்று வருதாங்கிறத செக் பண்ணிங்க. வலது நாசியில் காற்று வர்றதை விட இடது நாசியில் காற்று வரும்போது நீங்கள் செய்யக்கூடிய காரியமானது முழுக்க வெற்றி அடையக்கூடும் அப்படிங்கிறது திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். முடிஞ்சால் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் அடுத்தடுத்த சித்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்பவே விரிவாக பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட்டு ஒன்று வரும், என்ன சார் எனக்கு 2 மூக்கிலையுமே காற்று வருது அப்படின்னு நீங்கள் கூட சொல்லலாம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மூக்கில் உள்ள 2 துளையில் ஒரு துளையில் காற்று கம்மியாகவும் ஒரு துளையில் காற்று அதிகமாகவும் வரும். எந்த துளையில் காற்று அதிகமாக வருதோ அதுதான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். கீழே படுத்து இருந்துட்டு நீங்கள் வலது பக்கம் ஒரு 10 நிமிஷமும் படுத்து உங்களோட மூக்கின் துவாரத்தில் காற்றை செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இடது பக்கம் ஒரு 10 நிமிஷம் திரும்பி படுத்து அதாவது தலைக்கு கீழே உங்களோட கை இருக்கணும். அடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனிய வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். மீண்டும் மற்ற வீடியோக்கள் பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்குது, பாருங்கள். இனி வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். எல்லாருக்கும்